கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகையை நடத்தி தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் 3வது மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த கூடுகையை எங்களோடிருந்து நீங்கள் நடத்தி தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ ஜனங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்துகிறவர்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாமே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே கோரேஸ் ராஜாவுக்கு இதை சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். இன்று அதை நமக்கு சொன்னதாக நாம் நினைத்து நாம் ஜெபித்து இந்த வேத வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். கோணலானவைகள் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு அநேகம் பிரச்சனைகள் இருக்கும். தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஒற்றுமை இருக்காது. பிள்ளைகளுக்கு படிப்பில் பிரச்சனைகள் இருக்கும், வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருக்கும், கணவனுடைய வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், குடி பழக்கங்களில் பிரச்சனை இருக்கும். நாம் வீடு இல்லாமல் இருப்போம், வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம், வீடு கட்டுவதற்கு இடம் இல்லாமல் இருக்கும், நாம் நோய்களில் அவதிப்பட்டிருப்போம். இதெல்லாம் நாம் இன்றைக்கு கோணலானவைகளாகும். இந்த கோணலானவைகள் எல்லாம் மாற்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடும். இயேசு கிறிஸ்து இந்த கோணலானவைகள் எல்லாம் நமக்கு செம்மையாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாக வாழ்வது என்று சொன்னால் மார்க்கு 7வது அதிகாரத்திலே இயேசு இவ்வாறு பேசுகிறார். 21, 23 வசனம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, வன்கண், எரிச்சல், பிறரை தூஷணம் பண்ணுதல், பிறருக்கு தீமை செய்தல், பொய் பேசுதல், திருட்டுத்தனமாக சம்பாதித்தல், இந்த மாதிரி எல்லாம் உள்ளத்திலே நினைக்கக்கூடாது. இது உள்ளத்திலே நினைத்தாலே மனிதன் தீட்டுள்ளவனாகிறான். இந்த தீட்டுள்ள மனிதனாக வாழ்ந்து நாம் ஜெபம் பண்ணுகிறதுனால் எந்த பிரயோஜனமும் நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 7வது அதிகாரத்திலே 100க்கு அதிபதி என்று ஒரு மனிதன் வாழ்கிறான். 100க்கு அதிபதி. அவன் ரோம படை தலைவன். அவனுக்கு கீழே 100 போர் சேவகர்கள் இருப்பார்கள். அந்த 100 போர் சேவகர்களை நடத்துகிறவன் தான் 100க்கு அதிபதி. அவனுக்குடைய பிரியமான வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாகும் என்று நினைக்கிறான். அவன் யூதர்களை அனுப்புகிறான் இயேசுவிடத்தில். நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள்,
என் வேலைக்காரனுக்கு சுகமாக வேண்டும் என்று. ஆனால் இந்த யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு, இந்த நூற்றுக்கு அதிபதி நல்ல மனிதன், நமக்கு எபிப்பதற்கு தேவாலயம் கட்டி தந்திருக்கிறவன், ஆனால் அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி எங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று கூப்பிடும்போது இந்த யூதர்களோடு இயேசு கிறிஸ்து போவார். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதியோ, அந்த வீட்டில் நீங்கள் இந்த வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இவன் பிழைப்பான் என்று விசுவாசமாக அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசுகிறான். அப்போதுதான் நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த மனிதனுக்கு அந்த அவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு புறஜாதியான், அவன் ரோமன். அதே போல் நாம் விசுவாசமாக பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் தேவனோடு ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது அவருக்கு பிரியமில்லாதது என்று நாம் வாசிக்கிற அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தை பற்றி அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம். நாம் இன்றைக்கு நமக்கு விசுவாசமாக ஜெபித்த ஒரு ஜெப வீரனை குறித்து தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். நெகேமியா என்றுள்ள ஒரு மனிதனை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தரப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். நாம் இங்கே நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா வந்து இங்கே பெர்சிய தேசம், இன்றைய ஈரான் தேசம், அதான் பெர்சிய தேசம். பெர்சிய தேசத்திலே பானபாத்திரக்காரனாக அர்த்தசஷ்டா ராஜா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பானபத்திரக்காரனாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனுடைய பின்னணியத்தை சொன்னால்தான் இது உங்களுக்கு நன்றாக புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவார்.
வந்து யோசுவா மூலம் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பார். நியாயாதிபதிகளை கொண்டு இவர்களை நியாயம் விசாரிப்பார். இஸ்ரவேல் மக்களை இவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்பார்கள். சவுல் ராஜாவை கொடுப்பார். அடுத்து 40 வருஷம் அரசாளுவான் சவுல் ராஜா. தாவீது ராஜா அடுத்து வருவார். அவர் 40 வருஷம் அரசாளுவார். அதன் பிறகு சாலோமன் ராஜா வருவார். 40 வருஷம் அரசாளுவார். சாலோமன் ராஜா அந்நிய விக்கிரகங்களை செய்து அந்நிய பெண்களை திருமணம் செய்து வாழ்ந்ததினால் அவர் காலத்துக்கு பின் தேசம் 2ஆக உடைகிறது. இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசம். அந்த தேசம் 2ஆக பிரிகிறது. 2ஆக பிரியும் போது 10 கோத்திரத்தார் எப்ராயிம் தலைமையில் 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசமாகவும் வடக்கு ராஜ்யமாகவும், யூதா பென்யமீன் கோத்திரத்தார் தெற்கு ராஜ்யமாக யூதா தேசமாகவும் 2 தேசமாக பிரிகிறது. இது வடக்கு ராஜ்யத்தில் வந்த அரசர்கள் 20 அரசர்கள் ஆண்டார்கள். ஒருவரும் நல்ல அரசர்கள் கிடையாது. மனிதர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த ஒரு ராஜாக்களும் கிடையாது. தெற்கு ராஜ்யம் யூதா தேசத்தை ஆண்டவர்களில் ஒரு 4-5 ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 750 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்தாரை பார்த்து, இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து, அசீரியா ராஜா உங்களை சிறைபிடித்து கொண்டு செல்வார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். விக்கிரகத்தை வணங்காதீர்கள், அந்நிய தெய்வத்தை வணங்காதீர்கள், வேசித்தனம் பண்ணாதீர்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக மோசேக்கு கொடுத்த கட்டளையின்படி வாழுங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுவார் 10 கோத்திர மக்கள் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு. நீங்கள் சரியா வாழவில்லை என்றால் அசீரியா ராஜா உங்களை சிறைபிடித்து கொண்டு போவான் என்று. ஆனால் ஏசாயா இந்த யூதயா தேசத்து மக்களை, 2 கோத்திரத்து மக்களை, தெற்கு ராஜ்ய மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுவார், பாபிலோன் ராஜா உங்களை சிறைபிடித்து செல்வான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கட்டுப்பட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஆனால் அன்றைக்கு பாபிலோன் ஒரு சிறிய தேசமாக இருக்கிறது. இவர்கள் யூத மக்கள் இதை நம்பவில்லை. இந்த சிறிய தேசம் எங்களை சிறைபிடித்து கொண்டு போகுமா? எங்களோடு கர்த்தர் இருக்கிறாரே, எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர் தானே என்று இவர்கள் அசால்ட்டாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருடத்திலே அசீரியர்கள் வந்து 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் கோத்திரத்தை, அந்த தேச மக்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போவார்கள். அதன் பிறகு அசீரியா ராஜா தேசம்தான் அன்றைக்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும் உலகத்திலே, இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தை மாதிரி. அதன் பிறகு பாபிலோன் தேசம், நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு அரசன் எழும்பி அவன் அசீரியா தேசத்தை அவன் கைக்குள் அடக்கி அந்த யுத்தம் செய்து அந்த தேசத்தை மேற்கொண்டு அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக பாபிலோன் தேசம் வரும். பாபிலோன் தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக வரும்போது பாபிலோன் யூதா தேசத்து மக்களை சிறைபிடித்து கொண்டு போவான். கிறிஸ்துவுக்கு முன் 597, கிறிஸ்துவுக்கு முன் 586, கிறிஸ்துவுக்கு முன் 606, இப்படி 3 தடவையாக சிறைபிடித்து கொண்டு போவான். அப்போதுதான் 586வது வருடத்தில் 3வது தடவை சிறைபிடித்து கொண்டு போகும்போது யூத இனங்கள் அனைவரையும் சிறைபிடித்து கொண்டு போகும்போது எருசலேம் ஆலயத்தை இடித்து, மதில்களை எல்லாம் இடித்து, தரைமட்டமாகி தீக்கொளுத்தி விட்டு அலங்கங்களை எல்லாம் இடித்து செல்வார்கள். இந்த இனங்கள் எல்லாம் அங்கே 70 வருடம் அங்கே சிறையிருப்பிலே வாழ்வார்கள். எரேமியா 25வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 25 11வது வசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் வந்து பாபிலோனிலே 70 வருஷம் அந்த ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் இவர்கள் அடிமையாக வாழுவார். நீங்கள் ஒழுக்கமாக வாழுங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள் என்று எரேமியா 23 வருடங்களாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எரேமியா 29 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு
உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருடம் முடிந்தது பிறகு உங்களை இங்கே திருப்பி கொண்டு வருவேன். நீங்கள் 70 வருடம் அங்கே பாபிலோன் தேசத்திலே பாபிலோன் ராஜாவுக்கு அடிமையாக சிறையிருப்பிலே வாழுங்கள். ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், வீடு கட்டலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு கர்த்தர் எரேமியா மூலம் பேசுகிறார். இவர்கள் அங்கே போகிறார்கள், வீடுகளை கட்டுகிறார்கள், விவசாயம் பண்ணுகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள், குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள், வியாபாரம் பண்ணுகிறார்கள். அங்கே பாபிலோன் ராஜாவின் கீழே அங்கே சிறையிருப்பிலே 70 வருட சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செம்மையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமந்தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறது 740வது வருடத்திலே. கோரேசு என்றுள்ள மன்னன் வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 516வது வருடத்திலே வருகிறான். கோரேசு பிறப்பதற்கு முன்பே கோரேசை குறித்து பெயர் போட்டு கர்த்தர் ஏசாயா மூலம் பேசுகிறார். தானியேல் 5வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 70 வருடம் பாபிலோன் பேரரசின் 70 வருடம் நிறைவேறும் போது அங்கே பெல்சாத்சார் என்றுள்ள நேபுகாத் நேச்சருடைய மகனுடைய மகன் பேரன் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அந்த தேசம் ஒரு பயங்கரமான மதில் சுவர்களை கொண்டு கட்டின பட்டணம், 40 அடி உயரமான பட்டணம், 21 அடி வீதி உள்ள 40 அடி உயரமான அலங்கம், 21 அடி வீதி உள்ள மதில் சுவர். அப்படி வெளி சைடில் ஒரு மதில் சுவர், உள் சைடில் ஒரு மதில் சுவர். ஒரே நேரத்தில் 6 ரதங்கள் ஓடக்கூடிய மதில் சுவர்களை கட்டப்பட்டிருக்கும். இந்த மதில் சுவர்களை சுற்றி ஐபிராத் நதி, டைக்ரடிஸ் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்குள்ளாகத்தான் பட்டணம் இருக்கும். பாபிலோன் தேசத்தின் அந்த பட்டணம் அங்கே இருக்கும். இந்த பட்டணத்தை சுற்றி ஐபிராத் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். ஐபிராத் நதி ஒரு பெரிய நதி. அந்த பட்டணத்தின் நடுவாகவும் ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இவர்களுடைய பட்டணம் பாதுகாப்பாக இருக்கிறது. யாராலும் இந்த பட்டணத்தை வந்து போர் செய்து இந்த பட்டணத்தை போர் செய்து ஜெயிக்க முடியாது என்று இவர்களெல்லாம் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக பெரிய ஒரு பாபிலோன் பேரரசாக உருவாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பெரிய பேரரசு பாபிலோனிய பேரரசு. அசீரிய பேரரசுக்கு அடுத்து பாபிலோனிய பேரரசு பெரிய பேரரசாக இருக்கிறது. இந்த பாபிலோனிய பேரரசு பெல்சாத்சார் என்ற மன்னன் விருந்து செய்கிறான். 1000 பேரும் உண்டு. அந்த விருந்தில் அவனுடைய மனைவிமார்கள் எல்லாம் விருந்து இரவு நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் விருந்து செய்யும் போது எருசலேமிலிருந்து கொள்ளையிட்டு கொண்டு வந்த பொற்பாத்திரங்களை எடுத்து அந்த பாத்திரங்களில் திராட்சரசங்கள் மதுபானங்களை அருந்தி குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே மேதிய ராஜா தரிவு என்பவன், அவனுக்கு ஒரு ஆசை. அவன் பல தேசங்களை பிடித்து கொண்டு இந்த தேசத்தையும் பிடிக்க வேண்டும், பாபிலோன் தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். பெர்சிய ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிற ஈரான் ராஜ்யம், மேதிய ராஜ்யம் என்று சொன்னால் ஈராக்கு. அந்த பெர்சிய ராஜ்யத்தை
ஆண்டு கொண்டிருக்கிறவன் கோரேசு. கோரேசு ஒரு இளைஞனானவன், தரியு கொஞ்சம் வயது முதிர்ந்தவன். தரியுவினுடைய மகளைத்தான் இந்த கோரேசுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் இவன் உதவிக்காக பெர்சிய ராஜா கோரேசையும் கூப்பிடுவான். அப்போது கோரேசு போய் பார்ப்பான், இந்த நதியில் தண்ணி வற்றாமல் இருந்தால் நாம் அந்த தேசத்தை பட்டணத்தை பிடிக்க முடியாது. அங்கே முதலைகள் உண்டு, தண்ணீரில் உள்ள துஷ்ட மிருகங்கள் எல்லாம் இருக்கும். இவர்களால் அந்த பக்கம் கடந்து போக முடியாது. 40 அடி கைட்டில் இருக்குது, பெரிய அலங்கமான பட்டணம். அப்போதுதான் கோரேசுக்கு ஒரு ஞானம் வரும், இந்த தண்ணியை நாம் திசை திருப்ப வேண்டும் என்று அவனுடைய படை வீரர்களை கொண்டு தண்ணியை கால்வாய்கள் வெட்டி திசை திருப்பி ஒரு பெரிய ஏரிக்கு அனுப்புவான் கோரேசு. தண்ணி வற்றி போகும், தண்ணி வற்றி போகும். ஏசாயா 44வது அதிகாரம் 26 வசனம், நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நதியை வற்றி போக பண்ணுவேன், வெட்டாந்தரையாக்குவேன் என்று சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே கோரேசு மூலம் நிறைவேறுகிறது. எரேமியா அதிகாரம் 51வது வசனம் 11வது வசனம், அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. தமது ஆலயம் கட்ட வேண்டும், அதற்காக மேதியரை எழுப்புகிறார், தரிவை எழுப்புகிறார். தரிவு கோரேசை கொண்டு செல்கிறார். தண்ணியை மாற்றிவிட்டு நதியை வெட்டாந்தரையாக்கி கர்த்தர் வெண்கல கதவுகளை எல்லாம் திறந்து இருப்பு தாழ்பால்களை முறைத்து இவர்களெல்லாம் அங்கே பட்டணத்துக்குள் அன்று இரவு பெல்சாத்சார் விருந்து செய்யும் போது போகிறார்கள். பெல்சாத்சாரை மட்டும் கொலை செய்து அந்த தேசத்தை அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். பாபிலோன் தேசத்தை தரியு மேதிய ராஜாவும் பெர்சிய ராஜா கோரேசுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். தரிவு வயது முதிர்ந்தவனானதினால் அவன் முதலில் அரசனாகிறான். அவன் 2 வருடம் தாண்டும் போது இறந்து போகிறான். அதன் பிறகு கோரேசு அரசாகிறான். பாபிலோன் தேசத்துக்கு எல்லா தேசங்களையும் சுமார் நம்ம எஸ்தர் அதிகாரத்தை பார்க்கும்போது தெரியும் 127 தேசங்கள். இந்த 127 தேசங்களையும் அரசாளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பதவியை இந்த கோரேசு அடைகிறான். சாதாரணமான மனிதனை எடுத்து அசாதாரணமாக உருவாக்குகிறவர் கர்த்தர். சாதாரண மனிதன் கோரேசு ஒரு சாதாரண ஒரு சிறிய நாட்டுக்கு தலைவனாக இருந்தவன், அரசனாக இருந்தவன் சிறிய தேசத்துக்கு. அவன் சுமார் 120 தேசங்களை ஆளக்கூடிய ஒரு பெரிய வல்லமை பொருந்திய ஒரு அரசனாக சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாக உருவாக்குகிறவர் கர்த்தர். உங்களையும் என்னையும் சாதாரணமாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் அசாதாரணமான மனிதனாக உருவாக்க தேவனால் கூடும். இங்கே இவர்கள் எஸ்ரா 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியினை ஏவினதினாலே அவன் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அந்த வார்த்தை நிறைவேறி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷம், கோரேசு ஆட்சிக்கு வந்து 1வது வருஷம், கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்
பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த தேசத்தை எல்லாம் எனக்கு கர்த்தர் தந்தார். 120 தேசங்களை தந்திருக்கிறார். இது கர்த்தர் தான் எனக்கு தந்தது. அதனால் எனக்கு தந்த பரலோகத்தின் தேவனுக்கு எருசலேமிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவனுக்குள் தோன்றுகிறது. எருசலேமின் தேவனே தேவன் என்று அவன் நினைக்கிறான். இஸ்ரவேலின் தேவனே தேவன், வேற ஒருத்தரும் தேவர்கள் கிடையாது, இந்த ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் என்று அவன் நன்றி உள்ளத்தோடு இந்த ஜனங்களுக்கு பார்த்து அவர் சொல்கிறார், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமின் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்கிறார். அப்போதுதான் சுமார் 50,000 பேர் இந்த ஆலயத்தை கட்ட போகிறார்கள். அவர்களுக்கு தலைவராக செருபாபேல் போகிறான். செருபாபேல் தாவீது வம்சத்தில் வந்தவன். இந்த செருபாபேல் சிறைபிடித்து செல்லவில்லை என்றால் இவன் இங்கே யூதா தேசத்திலே ராஜாவாக இருக்க வேண்டியவன். சிறையிருப்பின் காலத்திலே பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருந்த செருபாபேல் தலைமை தாங்கி அவன் கூட யோசுவாவும் சேர்ந்து சுமார் 50,000 பேர் எருசலேமிலே ஆலயம் கட்ட போகிறார்கள். ஆனால் மீதி யாரும் போகவில்லை. அங்கே வாழ்ந்து வீடுகள் கட்டி அங்கே சுகமாக பாபிலோன் தேசத்திலே பெர்சியா ராஜாவின் கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எஸ்ரா 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவை அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்தில் பாபிலோனிலிருந்து வந்தார். 7வது அதிகாரத்திலே வரும்பம் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. போன உடனே ஆலயம் கட்ட முடியவில்லை. அங்கே தடை வருகிறது. 20 வருடம் கட்ட முடியாமல் தடை வருகிறது. பக்கத்து தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தடை பண்ணுகிறார்கள். தடை பண்ணினதனால் அங்கே ஆலயம் கட்ட முடியவில்லை. 20 வருடம் தாண்டிதான் ஆலயத்தை கட்டி அதன் பிறகுதான் தொடங்குகிறார்கள். ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் இவர்களை உற்சாகப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயம் கட்டி முடியும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும். மோசேக்கு கொடுத்த வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும். அப்போதுதான் வேத பாரகனாக எஸ்ரா வருகிறான். எஸ்ரா கூட 1700 பேர் வருகிறார்கள். எஸ்ரா ஆரோன் வம்சத்திலிருந்து வந்தவன் தான் இந்த எஸ்ரா. அவன் வந்து அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே சொல்லி கொடுத்து அந்த இனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இப்போதான் நாம் நெகேமியா அதிகாரத்திற்கு மீண்டும் வருவோம். நெகேமியா 1வது அதிகாரத்தில் 1வது வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். அகலியாவின் குமாரன் நெகேமியா என்று மட்டும்தான் நாம் படிக்கிறோம். ஆனால் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில், கிஸ்லேயு மாதம் என்னால் மார்கழி மாதம், நாம் இன்றைய தமிழ் மாதத்தின் கணக்கு மார்கழி மாதம், அந்த மாதத்திலே சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது. அவன் சூசான் அரண்மனை, பாரசீக மக்கள் இந்த 120 தேசத்துக்கும் தலைநகரம் சூசான் அரண்மனை, ஈரான் தேசத்திலே. அந்த அரண்மனையிலே இவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். என் சகோதரர் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனிதரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவனுடைய சகோதரர்களும் சிலரும் யூதாவில் உள்ள மனிதர்களும் இந்த நெகேமியாவை பார்க்க வருகிறார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இந்த எருசலேமில் இந்த பாபிலோனிலிருந்து அங்கே சிறையிருப்பிலிருந்து மீண்டு போனவர்கள் எப்படி சுகமாக இருக்கிறாங்களா அனானி என்று கேட்கிறார் நெகேமியா. ஆனால் நெகேமியா சொல்கிறார், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அரங்கம் இடிக்கப்பட்டதும் அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அலங்கம் என்றால் ஒரு தேசத்துக்கு அலங்கம் வேண்டும்.
அலங்கம் இல்லை என்று சொன்னால் பிற தேசத்தவர்கள் ஈஸியாக போய் படையெடுப்பார்கள். இன்றைக்கு மாதிரி ஏவுகணைகள், இந்த மாதிரி பீரங்கிகள், இந்த மாதிரி நவீன பொருட்கள் ஒன்று அன்றைக்கு கிடையாது யுத்தம் பண்ணுவதற்கு. அன்றைக்கு ஒரு தேசத்தை பாதுகாப்பது மதில் சுவர். மதில் சுவர் 1 அடி 2 அடி வீதியில் உள்ள 5 அடி 6 அடி கைட்டில்ல, அது 40-50 அடி உயரத்தில் இருக்கும். இப்போ எரிகோ கோட்டையிலே ராகாப் என்ற வேசி அந்த மதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த மாதிரி மதில் எல்லாம் ரொம்ப வீதியாக அகலமாக பெரிய அலங்கமாக இருக்கும் மதில். இதை அடுத்தவர் தேசத்தில் வந்து யுத்தம் பண்ண வரும்போது மரங்களை வெட்டுவான். வெட்டி ஒன்றாக கட்டி கரெக்ட் பண்ணி வச்சு போர் வீரர்களை வைத்து தள்ளி அந்த மதிலை உடைப்பான். அப்போதான் மதில் தகர்ந்து போகும். அப்படி தகர்ந்து போகாத மதில் இருக்கிற இடத்தில் மண் மேடுகளை நிரப்பி உயரமாக போய் நின்று அம்புகளை எய்வார்கள் அந்த பட்டணத்திற்குள்ள மக்களை. அப்படிதான் யுத்தத்தில் அன்றைக்கு ஜனங்களை வீழ்த்துவார்கள், தோற்கடிப்பார்கள். அப்போ மதில் இல்லாமல் இருந்தால் அங்கே ஜனங்களுக்கு வாழ முடியாது. மதில் அவர்களுக்கு பாதுகாப்பானது. அதனால் அந்த மதில் இல்லாதனால் அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவாலயம் கட்டியாச்சு, மக்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதில் கிடையாது. மதில் இல்லாதனால் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த வார்த்தையை கேட்கிறான். இவன் அந்த தேசத்து மக்களை யார் என்று இவனுக்கு தெரியாது. இவன் அந்த தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு வரவில்லை. அவர்கள் சிறையிருப்புக்கு வருகிறது கிறிஸ்துவுக்கு முன் 586வது வருடம். இது நடக்கிற சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 445வது வருடம். சுமார் 140 வருடம் தாண்டிதான் இந்த சம்பவம், நெகேமியாவின் சம்பவம் நடக்கிறது. சிறையிருப்புக்கு வந்து நான் ஒரு தலைமுறை என்றால் 40 வருடம், 3 தலைமுறை. இவன் 3வது தலைமுறையாக நெகேமியா இங்கே சூசானிலே பெர்சிய ராஜ்யத்துக்குள்ளே பிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் இவனுக்கு அங்கே உள்ளவர்களை தெரியாது. ஆனால் மூதாதையர்கள் என்ன தெரியும், அவ்வளவுதான். அப்போதுதான் இவன் அங்கே தேசத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று இவனுக்கு அறிந்ததன் இவன் அழுது புலம்பி உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். நாம் எத்தனை பேர் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலோ, ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலோ, வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ நாம் எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம்? தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக நெகேமியாவை போல நாம் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வேண்டி பிறருக்கு வேண்டி ஜெபிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நெகேமியா அந்த தேசத்து மக்களுக்காக கிஸ்லேயு மாதத்திலேயே ஜெபிக்க தொடங்குகிறான். கிஸ்லேயு மாதத்திலே ஜெபிக்க தொடங்குகிறான். உண்ணாமல் நோன்பிருந்து ஜெபிக்க தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம். இவன் பாவம் செய்யல. இவன் ஒரு பரிசுத்தமான மனிதன், பிறருக்காக ஜெபிக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நானும் என் தகப்பன் விட்டார் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் தகப்பன் விட்டார், அவர்களோட சேர்ந்து இவனும் பாவம் செய்ததாக இவனும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 33வது வசனம். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமுமாகும். இதை நினைத்துதான், இந்த வசனத்தை பிடித்துதான் இங்கே நெகேமியா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பு, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டும் போது ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன்? ஒரு பாவம் செய்வது என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரோதமாக நாம் பாவம் செய்கிறது. என்ன பாவம் செய்தாலும் சரி,
பிறருக்கு விரோதமாக இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். அப்படிதான் யோசேப்பு இங்கே பேசி தப்பித்து கொண்டு அவன் ஒரு உயர்ந்த எகிப்தின் தலைவராக உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது பக்தேபலிடத்தில் பாவம் செய்து சங்கீதம் 51வது அதிகாரத்திலே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் இறங்க வேண்டும், பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மனம் இறங்கி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பாவம் செய்கிறது என்று சொன்னால் அது பிறருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதில்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறது என்று நாம் நினைத்து நாம் பாவம் செய்யாமல் நாம் தப்பித்து வாழ வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 29 முதல் 31 வசனம். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. 4வது அதிகாரம் 29 முதல் 31 வரை. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். இப்போது நெகேமியா இந்த வசனத்தை பார்த்துதான் அங்கே ஜெபிக்கிறார். நீ வியாகுலப்பட்ட இவையெல்லாம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்கள் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 30வது அதிகாரம் 2 முதல் 5 வசனம். உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறடித்த எல்லா இடங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை தேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று நாம் இந்த வேத வசனங்களை பிடித்துத்தான் இங்கே ஜெபிக்கிறான் நெகேமியா. இந்த வேத வசனங்களை பார்த்து உபாகம பகுதி, லேவியராகம பகுதியில் உள்ள இந்த வேத வசனங்களை எல்லாம் பார்த்து இங்கே நெகேமியா அந்த தேசத்து மக்களுக்காக கடவுளிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தில் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரின் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கருத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது இனங்களும் இவர்கள் தானே. என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், இவங்களை தானே, நீங்கள் தானே எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்த ஜனங்கள். இவர்கள் மனம் திரும்பி உமக்கு பிரியமாக வாழும்போது இவர்களை பாதுகாப்பீரே, இவர்களை ரட்சிப்பீரே, இவர்களை ரட்சியும் என்று சொல்லிதான் இந்த நெகேமியா இந்த யூதா தேசத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது அடியான் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். 2வது அதிகாரம் 1வது வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். அந்த தேசத்தை ஆளுகிற அரசன் அர்த்தசஷ்டா அரசன் 127 ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான்.
இது எஸ்தர் சம்பவத்திற்கு பிறகு வருகிறது. எஸ்தர் சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 465வது வருடம். இந்த சம்பவம் நடக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் 445வது வருடம். இந்த சம்பவம் நடக்கிறது. இவன் அங்கே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் என்றால் நல்ல உணவு கிடைக்கும். ராஜாவுக்கு பக்கத்து அறையிலே இவன் இருக்க வேண்டும். ராஜா எப்போது உணவு கேட்டாலும் கொடுக்க வேண்டும், தண்ணீர் கேட்டால் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ராஜாவுக்கு யாராவது விஷம் வைப்பார்கள். அன்றைய காலகட்டங்களில் ஒரு ராஜாவை கொல்ல வேண்டும் என்றால் உணவில் விஷம் வைத்துதான் கொல்வார்கள். அதனால்தான் இவன் முதலில் சாப்பிட வேண்டும். ஆனால் இவன் சாப்பிட்டு இவன் உயிரோடு இருக்கிறான் என்று அறிந்த பிறகுதான் அந்த ராஜா சாப்பிடுவான். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதனாக ராஜா வைத்திருக்கிறார். ராஜா சாப்பிடுகிற உணவு, பக்கத்திலே நல்ல சொகுசான அறை, நல்ல உடை, நல்ல சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இந்த இஸ்ரவேல் யூதா தேசத்து மக்களுக்காக கவலைப்பட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கிஸ்லேயு மாதத்தில் ஜெபிக்க தொடங்கினவன் நிசான் மாதம் வரை ஜெபிக்கிறான். நிசான் மாதத்திலே தான் 1ஆம் தேதி யூதர்களுடைய முதல் மாதம். ஆபிப் மாதம், நிசான் மாதம், 2 பெயர்கள் உண்டு. அந்த ஆபிப் நிசான் மாதத்திலே முதல் நாள் வேலைக்கு போகிறான். கிஸ்லேயு மாதம் முதல் 4 மாதம் தாண்டிதான் அங்கே ராஜாவுக்கு வேலை. 4 மாதம் அழுது நோன்பிருந்து ஜெபிக்கிறவன் அன்றைக்கு உணவு கொடுக்க, அன்றைக்கு முதல் நாள் வேலைக்கு போக வேண்டும் என்றுள்ள ஒரு கட்டாயத்து நிமித்தம் வேலைக்கு போகும்போது ராஜா கேட்பார், ஏன் உன்னுடைய முகம் இப்படி வாடி இருக்கிறது? உனக்கு எந்த நோயும் கிடையாதே, இது மனதின் துக்கமே என்று ராஜா கேட்கிறார். அப்போது எங்கள் பிதாக்கள் வாழும் தேசத்திலே எங்கள் பிதாக்களின் கல்லறைகள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அந்த கல்லறையின் நகரத்தை கட்ட எனக்கு அனுமதி வேண்டும். வனத்து காவலாளனுக்கும் ஒரு அனுமதி வேண்டும். அவன் மூலம் எங்களுக்கு வனத்திலிருந்து மரம் கிடைக்க வேண்டும். நகரத்தில் பல வாசல்கள் இருக்கும். அந்த வாசல்களுக்கு மக்கள் வெளியே போவதும் வருவதும் அந்த வாசல்கள் வழி போவார்கள் வருவார்கள். இரவு நேரமானால் போக முடியாது. காலை முதல் சாயங்காலம் வரை போவார்கள். யார் போகிறார்கள் வருகிறார்கள் என்று வாசல் காக்கிறவன் எழுதி வைத்திருப்பான். அந்த வாசல்களுடைய கதவுகள் போட வேண்டும். இவனுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டும். அதற்கு வனத்து காவலாளரிடத்திற்கும் ஒரு மனு வேண்டும். நான் ஐபராத்து நதியை கடந்து செல்ல வேண்டும். எனக்கு போகிற வழியில் பாதுகாப்பு வேண்டும். அந்த தேசத்துக்கு நான் போய் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பரிந்து ஜெபம் பண்ணி 4 மாதம் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து மன்றாடி ராஜாவை சந்தித்து கேட்கிறான். நான் உபவாசித்து ஜெபித்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்களை நமக்கு தேவன் நன்மையாக மாற்றுவார். நான் 3 நாளாக உபவாசமாக இருந்து ஜெபிக்கிறேன். இப்போது துக்க வாரம் தொடங்கின அன்று முதல் மத்தியான வேளையில் உணவு சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போது 3 நாள் நான் உணவு அருந்தாமல் வந்து இன்றைய தினம் காலையில் ஒரு டீ கொஞ்சம் தண்ணி குடித்தேன். அதன் பிறகு ஒன்றுமே தண்ணி ஒன்றும் சாப்பிடவில்லை. அதே நேரம் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்காமல் வந்தால் இங்கே என்னால் வார்த்தை ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா வார்த்தை ஆண்டவர் தரமாட்டார். நான் பேச முடியாது. என்னால் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதனாக நான் இருப்பேன். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது அது ஒரு பயங்கர வல்லமையான ஜெபம். உபவாசமாக இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது நாம் என்ன நினைக்கிறோமோ கர்த்தரிடத்தில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடத்தி தருவார். அப்படிதான் நெகேமியா உபவாசம் இருந்து ஜெபித்து ராஜாவின் இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். ஒரு அதிகாரிகளின் இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். நமக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றுள்ள மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றி அவர்கள் மூலம் நமக்கு உதவி கிடைக்க செய்கிறவர் கர்த்தர். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா நான் ஏதோ பேசிக்கொண்டு போகிறேன் என்று நினைக்காதீர்கள். உங்கள் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன், பேசுகிறேன். நான் இங்கே ஏதோ வருமானத்திற்கு வேண்டி ஒன்றும் காணிக்கைக்கு வேண்டிய எதுவுமே நான் பேசவில்லை. அன்பானவர்களே, நீங்கள் நம்புங்கள், உபவாசமாக இருந்து ஜெபியுங்கள். உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்.
சில காரியங்கள் தடை வரும், தாமதமாகும். இவர்கள் ஆலயம் கட்ட போன உடனே ஆலயம் கட்ட முடியவில்லை, அங்கே தடை வருகிறது. 20 வருடங்கள் தாண்டிதான் ஆலய வேலையை தொடங்குகிறார்கள். போன உடனே ஒரு பலிபீடத்தை தான் கட்டுகிறார்கள். பலிபீடத்தை கட்டும்போது அங்கே எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வரும்போது பலிபீடத்தை கட்டி காலையிலும் மாலையிலும் அவர்கள் பலியிடுவார்கள், பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். 20 வருடம் தாண்டிதான் ஆலயம் கட்டுமானம் தொடங்குகிறது. அதேபோல் நாம் ஜெபம் பண்ணினோமே, நமக்கு ஒன்று நடக்கவில்லையே, நாம் சர்ச்சுக்கு போகிறோமே, நமக்கு ஒன்று நடக்கவில்லையே என்று மனம் தளராதீங்கள். ஜெபத்திலே உறுதியாக இருங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள், தேவனை விசுவாசமாக, இயேசுவை விசுவாசமாக, இங்கே நெகேமியா விசுவாசமாக வாழ்கிறதை போல, ஜெபிக்கிறதை போல ஜெபித்து வாழுங்கள். இவனுக்கு இந்த அர்த்தசஷ்டா ராஜாவினிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது. இவன் போகிறான், அங்கே போய் 3 நாள் எருசலேமிலே தங்கி இருக்கிறான் தனியாக. அதன் பிறகு இரவு நேரத்தில் அவன் போய் நகரத்தை முழுவதும் சோதனை இடுகிறான். அன்புற அந்த இனங்களை, யூதா தேசத்து இனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறான். கூட்டி சேர்த்து நாம் இந்த அரண்மனை, இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் பறைசாற்றுகிறான். ஆனால் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எல்லோரும் தேர்ந்து நாம் இந்த அலங்கத்தை கட்டுவோம் என்று ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எல்லோருடைய இருதயத்தையும் மாற்றக்கூடியவர் கர்த்தர். எல்லோருடைய இருதயத்தை மாற்றுகிறார். எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து 40 டீமாக, 40 குழுக்களாக அலங்கத்தை கட்டுகிறார்கள். அலங்கத்தை கட்டும்போது அவனுக்கு அம்மோனியனாகிய தொபியா மற்றும் சிலர் மூலம் எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்புகள் வரும்போது இவன் அந்த எதிர்ப்புகளை ஒன்றும் பார்த்து அஞ்சவில்லை. இவர்கள் பகுதி பேர் யுத்தத்திற்கு யுத்த கருவிகளை பிடித்துக்கொண்டு பகுதி பேர் நின்று மதில் சுவர்களை கட்டுகிறார்கள். இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், மன உறுதியாக தேவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். 52 நாட்களுள்ளே அங்கே அலங்கம் கட்டி முடிந்தது. ஒரு ஜெபம், ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் ஒரு தேசத்தின் மதிலை கட்ட முடிகிறது என்றால், நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும் என்று நம்புங்கள். நாம் உண்மையாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரால் முடியும். நெகேமியா ஜெபிக்கிறான், ஒரு தேசத்தின் மதிலை கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. இதற்கு முன்னாலே இருந்த அதிபதிகள் எல்லாம் அந்த ஜனங்களிடத்திலிருந்து படி வாங்கி சாப்பிட்டார்கள். நெகேமியா என்ன சொல்லுகிறான்? நான் இவர்களிடத்திலிருந்து எந்த படியும் எதுவும் வாங்கி நாம் சாப்பிடவில்லை என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டி முடித்ததென்று வசனம் இருக்கிறது. பாருங்கள், நெகேமியா 2வது அதிகாரம் 17-18 வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய கரம் நெகேமியா மேல் இருக்கிறது. அதனாலே தான் அவர்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அலங்கத்தை கட்ட வருகிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 4வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் எல்லாம் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தார்கள். எல்லா ஜனங்களும் ஆவலாக வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உடைந்த மதில்
உடைந்த வாழ்க்கை, அங்கே உடைந்து கிடக்கிற மதில். நம்முடைய வாழ்க்கை உடைந்த வாழ்க்கை. மதில் இல்லாத நகரம் ஒரு பாதுகாப்பில்லாத நகரம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நமக்கு பாதுகாப்பில்லாத வாழ்க்கை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை நமக்கு பாதுகாப்பில்லாத வாழ்க்கை. உடைந்த மதில், உடைந்த சாட்சிகள், அது நல்ல சாட்சி கிடையாது, உடைந்த சாட்சிகள். எரிந்த வாசல்கள், அங்கே வாசல்கள் எரிந்திருக்கிறது. நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம் எரிந்த உள்ளமாக நாம் காணப்படலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நோன்பிருந்து ஜெபிக்கிறான். 4 மாதங்களாக நோன்பிருந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நோன்பிருந்து நாமும் ஜெபிக்க வேண்டும். 2வது அதிகாரம் 8வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது. குடும்ப மதில் உடைந்திருக்கலாம். நாம் நெகேமியா போல் நாம் ஜெபித்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாகும். தாவீது ஜெபித்தான். தாவீது 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் கோலியாத்திடத்திற்கு யுத்தத்திற்கு போகும்போது அவன் சொல்கிறான், நான் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்து வந்தேன் என்று. 5 கூழாங்கல்களையும் கொண்டு போகிறான். கோலியாத்து பெரிய ஒரு உயரமான மனிதன், அவனுடைய உடையெல்லாம் வெண்கலத்திலே இருக்கிறது. இவன் ஒரு 5 கூழாங்கல்லையும் கொண்டு போகிறான். அப்போது அவன் நிந்திக்கிறான். கோலியாத்து, நான் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்து வருகிறேன் என்று சொல்கிறான். தேவனை விசுவாசித்த தாவீது ஒரு இஸ்ரவேலின் தேசத்துக்கு ஒரு மகா சக்கரவர்த்தியாக உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்திலே 9-10 வசனங்களை பார்க்கும்போது ஏபேஸ் அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பிரசவித்தாள் என்று பார்க்கிறோம். துக்கம் என்றால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆனால் தான் துக்கம். உண்பதற்கு உணவு, சாப்பிடுவதற்கு உணவு காணாது, உடை காணாது, வீடு காணாது, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அவன் இந்த ஏபேஸ் பிறக்கும்போது அவள் துக்கத்தோடு பிரசவித்தாள். ஆனால் இந்த ஏபேஸ் ஜெபிக்கிறான். எல்கைகளை விரிவாக்கும், இந்த தீமையான உலகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நாம் இந்த உலகம் தீமையான உலகம். மதுபான கடைகளை நாம் மூட முடியுமா? வேசித்தனங்களை நாம் நிறுத்த முடியுமா? அநேக இடங்களில் வேசித்தனங்கள் லைசன்ஸ் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாம்பே போலத்த பட்டணங்களில் இந்த தீமையான உலகத்திலே நாம் வாழ்கிறோம். மதுபானம் குடிக்கிற மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். ஆனால் நமக்கு தீமை வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கே ஏபேசு ஜெபிக்கிறான். என்னுடைய எல்கைகளை விரிவாக்கும்படி என்று ஜெபிக்கிறான். அவனுடைய எல்கைகள் எல்லாம் விரிவாக்கி கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். உண்மையாக தேவனோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு எதை கேட்டாலும் நமக்கு தந்து உதவ அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் யூதா தேசத்திலிருந்து சிறைப்பட்டு போன ஒரு மனிதன். பாபிலோன் தேசம் வீழ்ந்தது, பெர்சிய ராஜ்யம் எழும்புகிறது, தரியு அரசாளுகிறான். இவன் 3 நேரமும் ஜெபம் பண்ணுகிற மனிதனாக வாழ்கிறான். அவனுக்கு உணவு, அரசர்களுக்கு உணவு கொடுத்த போது அவன் அந்த உணவை சாப்பிடவில்லை. உணவிலும் அவன் பரிசுத்தமாக வாழ்கிறான். அவன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்கிறான். ஆனால் பெர்சிய ராஜா, பாபிலோன் ராஜா வீழ்ந்து பெர்சிய தேசம் வந்தபோதும் அந்த பெர்சிய ராஜா தரியு மன்னன், முதல் மன்னன் தரியு மன்னன் 120 தேசங்களுக்கும் 120 தேசாதிபதிகளையும் பெரியவர்களையும் நியமித்து அவர்களுக்கு தலைவராக 3 பேரை நியமிக்கிறான். அந்த 3 பேருக்கு தலைவராக தானியேல் அங்கே உயர்த்தப்படுகிறான். ஜெபம், தானியேலுடைய ஜெபம். பெர்சிய தேசத்திலே உயர்த்தப்பட்ட ஒரு அதிகாரியாக வருகிறான். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது இஸ்ரவேலின் தேசத்திலே ஒரு அரசனாகிறான். ஏபேசின் எல்கைகள் எல்லாம் விரிவாகுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது எலியா
கருத்தாய் ஜெபிக்கும் போது 3 வருடம் மழை நிற்கிறது. மழை இல்லை, மஞ்சள் கூட கிடையாது. அப்படி பூமி வறண்டு போகிறது. அதன் பிறகு ஜெபிக்கிறான். மழை பெய்து பூமி தன் பலனை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஜெபம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தரும். அன்பானவர்களே, ஜெபம் முக்கியம். ஜெபத்தை நீங்கள் நிசாரமாக நினைக்காதீர்கள். நாம் எப்படியாவது காலை வேளையில் எழும்பி நாம் ஜெபித்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து நாம் தேவனை அண்டி நாம் வாழும்போது நம்முடைய வறுமைகளிலிருந்து கடவுள் நம்மளை விலக்குவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நம்முடைய சந்ததிகளை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் இந்த செய்தியை தந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக, நாம் ஜெபிப்போமாக. அனைவரும் எழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னோடிருந்து பேசுகிறதும் தேவ ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்ததும் இந்த கூடுகையை நடத்தி தருகிறதும் எல்லாம் நீங்கள் தான் அப்பா. ஆண்டவரே, நெகோமியா ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமாக வாழ, மனந்திரும்பி வாழ, மோசேக்கு கொடுத்த நேம பிரமாணத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் மோசேக்கு நீங்கள் கொடுத்த நேம பிரமாணத்தின்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ, நாங்கள் ஜெபித்து வாழ எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ நாங்கள் இங்கே ஒன்றாக கூடி உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற நாங்கள் யாருமே வெட்கப்பட்டு போகாமல் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பியே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து நாங்கள் உமக்கு பிரியமாக மனம் திரும்பி வாழ எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவையோ, இங்கே கூடியிருக்கிற எங்களுக்கு என்ன தேவையோ உமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உதவுங்கப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து தாருங்கப்பா. எங்களுடைய கோணலான ஆண்டவரே காரியங்களை எல்லாம் ஆண்டவரே செம்மையாக்கி தாருங்கப்பா. ஆண்டவரே, கோரேசுக்கு கோணலான அந்த தண்ணீரை மாற்றி அந்த தேசத்துக்குள் போக, பாபிலோன் தேசத்துக்கு போக கிருபை செய்தது போல அதற்குரிய ஞானத்தை கொடுத்து அதற்குரிய அனுகூலத்தை கொடுத்து அந்த பெர்சிய ராஜ்யம் எழும்பினது போல எங்களையும் எழும்ப கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் வளர, நாங்கள் உன்னதமாக வளர கோரேசை உயர்த்திய ஆண்டவரே எங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் தொழில்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் படிப்புகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, கோரேசை உயர்த்திய ஆண்டவரே, கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஆண்டவரே, இந்த எருமக்குட்டி விளை இந்த பகுதியை ஆண்டவரே எங்களுக்கு உங்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய புகழை துதிக்க இந்த இடத்தை தெரிந்து கொண்டு எங்களுக்கு தந்த உதவின ஆண்டவரே, கோரேசை தெரிந்து கொண்டது போல எங்களையும் இந்த இடத்தில் தெரிந்து கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தந்து உதவுங்கப்பா. நெகேமியா ஜெபித்தது போது ஆண்டவரே இஸ்ரவேலின் பட்டணத்தின் மதிலை கட்டி கொடுத்த ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் உடைந்து போன வாழ்க்கைகளை எல்லாம் கட்டி தாருங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திலும் ஒவ்வொரு தொழில்களிலும் மற்றும் நாங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாம் எங்களுடைய ஆண்டவரே காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே உடைந்து போன காரியங்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக்கி தந்து உதவுங்கப்பா. நெகேமியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே எங்கள் ஜெபத்தையும் கேட்டு எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய நீங்கள் எங்கள் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணும்படி துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமீன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.